ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இபேட் சேனல். ஸோ இபேட் சேனல் கொண்டு வரவேற்கின்றேன். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான மூவி ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஒரு மலையாள படம், ஃபகத் ஃபாசில் நடித்த ஆவேசம். ஸோ நான் மூவி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். என்னடா பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த படம் வந்துட்டு போச்சு. தியேட்டர்லாம் ஓடிட்டுருக்கு ஆவேசம்னு. இது தெலுங்கு மலையாள படங்கிறதுனால நாங்கள் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கல. சரி, மற்ற படத்தை ஏதாவது ரிவ்யூ பார்க்கலாம்னா எந்த படமும் ஓரளவுக்கு ரிவ்யூ கொடுக்கல, நல்லா இல்லை. அது தேட்டரும் சரி, அப்படி ஒன்றா தேட்டரும் சரியில்லை. பழைய படத்தை போட்டு தேட்டரில் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. சரி, ஒரு நல்ல படமாக போகலாமே, ஏன்னா சம்மர் ஹாலிடேஸு, ஒரு நல்ல ஒரு அடிக்கிற வெயிலுக்கு 110-150 டிகிரி அடிக்கிறதுக்கு போய் ஜாலியாக உட்காந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் குழுன்னு ஏசியில் உட்காந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு படம் பார்க்கலான்ட்டு பிளான் பண்ணோம். அது என்னன்னா, எந்த படம் சரி சொல்லிட்டு நான் எல்லாம் தேடி பார்த்துட்டு, சரி கடைசியாக இது என்ன ஆவேசம் சொல்லிட்டு நான் அந்த யார் நடித்தாங்கன்னு சொல்லி அதை பார்க்காம விட்டேன். ஸோ அப்புறம் ஆவேசம் பார்த்தா ஃபகத் ஃபாசில், நஸ்ரியாவோட ஹஸ்பண்ட் அவர் நடிச்சிருக்காருன்னு போட்டிருந்தாங்க. சரி, எப்படி மக்களோட ரிவ்யூஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா எல்லோரும் சூப்பர்னு சொன்னாங்க. அருமையாக இருக்குது படம், நல்லா இருக்குது, பார்க்கலாம் அப்படின்னாங்க. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படத்துக்கு போய் பார்த்தோம். தேட்டரில் தான் பார்த்தோம். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, உண்மையாலுமே நல்ல தரமான ஒரு படம். அதாவது யாரையும் குறையும் சொல்லலை, யாரையும் ஹர்ட் பண்ணல. ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர், நல்ல ஒரு சூப்பரான படம் தான் இது. இந்த படத்தில் ஹீரோ அவர் தான், வில்லனும் அவர் தான், ஹீரோயினும் அவர் தான், காமெடின்னு அவர் தான். முழுக்க அவரே தான் இருக்கார். அவர் ப்ரொடியூசராக இருக்கு, அவங்க ஒய்ஃபு ப்ரொடியூசர், இவர் நடிச்சிருக்காரு. சொந்த படம் தான். ஸோ இருந்தாலும் அவருடைய நடிப்பு உண்மையாலுமே நல்லாயிருக்கு. அவர் கடைசி வரைக்கும் சண்டையே போட மாட்டார். அதாவது சண்டையே போட மாட்டேங்கிறாரு, ஒரு டானு, ஒரு கேங்ஸ்டரு, சண்டை கூட போடாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி நினைக்கும். கடைசி ஃபைட்டு நல்லா வச்சு செஞ்சுருக்காங்க. ஃபைட் எல்லாமே நல்லா இருக்குது. இதில் கேஸ்ட்டும் சரி, ஒவ்வொருத்தர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த இது அருமை. ஒரு ஹீரோயின் இல்லாமல் தமிழ் படம் ஓடுறது ரொம்ப சிரமம். ஏன்னா நமக்கு தெரியும், ஒரு ஹீரோயின் ஃபேஸே இல்லாமல் எங்கேயுமே இல்லை, ஹீரோயின் ஃபேஸே காட்ட மாட்டாங்க படத்தில். ஆனால் அவரை வச்சு ஒரு டைரக்டர் படம் பண்ணியிருக்காரு, ஒரு செம ஹிட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னா உண்மையாலுமே இந்த படம் தரமான படம். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். தேட்டரில் போய் பாருங்கள். அப்போ தான் அந்த மியூசிக்கு, அந்த எஃபெக்ட்ஸுக்கு அப்படி அருமையாக இருக்கும் படம் பார்க்குறதுக்கு. உண்மையாலுமே இந்த படத்துக்கு கூட்டம் நிறைய வந்துச்சு. தமிழ் படத்துக்கு கூட்டம் வரல, என்னன்னு தெரியல. ஆனால் இந்த படத்துக்கு தேட்டர் ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல் இன்னைக்கு. நல்லா இருந்துச்சு. உண்மையாலுமே தரமான படம். அது கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் 10 நாள் ஆக போகுது. மலையாளத்தில் தான் படம் இருக்குது, தமிழில் இல்லை. கீழே சப்டைட்டில் போடுறாங்க. இருந்தாலும் மலையாளம் நம்ம ஓரளவுக்கு தமிழ் கலந்து மலையாளத்தினால ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நல்ல ஒரு திரைக்கதை. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் 3 பேர்த்த ஒரு ரேகிங் பண்ணுவாங்க. அந்த ரேக்கிங் பண்ணுற ஆள் ஒரு நாள் கொண்டு போய் வச்சு இவனை காலேஜ் ஸ்டூடெண்ட்டை சீனியர் ஜூனியருக்கு கொண்டு போய் வச்சு அடித்து அவனை இது பண்ணுவாங்க. இவனுக்கு அதில் ஒருத்தனுக்கு ஏதாவது பண்ணணுன்ட்டு அவன் கூட இன்னொரு ஃப்ரெண்டு சேர்ந்து மொத்தம் 3 பேர். அதில் ஒருத்தனுக்கு அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அவனுக்கு கூட இன்னொருத்தர் சேர்ந்து எப்படியாவது அடிக்கணும்னு சொல்லும்போது யாராவது ஒரு கேங்ஸ்டர் லோக்கல் கை ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை தேடுவாங்க. அப்படி ஒயின் ஷாப்பாக போகும்போது அங்கே ஒருத்தர் அவரோட இன்ட்ரடியூஸே பயங்கரமாக இருக்கும், இன்ட்ரடக்ஷனே பயங்கரமாக இருக்கும். அவர் யூரின் போயிட்டு இருக்கும்போது, பாத்ரூமில் யூரின் போயிட்டு இருக்கும்போது மேட்ச் பாக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சிகரெட்டை பற்ற வச்சுட்டு போவார். ஆனால் உண்மையாலுமே ஃபகத் ஃபாசில்னோட நடிப்பு அருமையாக இருக்குது. அவருடைய இன்ட்ரடக்ஷன் சரி, அவருடைய ஒவ்வொரு சீனுமே தரமாக பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டருக்கு அவரு தான் சூட் ஆவார். வேறு யார் வச்சாலும் சிரமம் அந்த கேரக்டர். நல்லா நடிச்சிருக்காரு. உண்மையாலுமே அவர் ஒரு நல்ல ஒரு நடிகர். அருமையான ஒரு திரைப்படம். தமிழ் இல்லாத மலையாள படத்துக்கு இவ்வளோ கூட்டம் வருங்கிறது நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். நல்ல தரமான டைரக்ஷன், தரமான மியூசிக் உண்மையாலுமே இந்த படத்துக்கு அப்படியே உயிரோட்டமாக போகும். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்கு அப்படியே மேட்ச் ஆகி உள்ள வந்துட்டு போகும். நல்லா இருக்கும். உண்மையாலுமே நல்ல ஒரு இது எல்லாம். ஏற்கனவே நான் நிறையா படத்தில் விமர்சனத்தை சொல்லியிருக்கேன். எந்த படம் சென்டிமெண்ட்டை டச் பண்ணுதோ அந்த படம் ஹிட் ஆகும். ஸோ இந்த படத்தில் சென்டிமெண்ட்டு அப்படியே உள்ளே வந்து அப்படியே போகும். அங்கங்கே சென்டிமெண்ட் வச்சுருப்பாங்க. உண்மையாலுமே அதை ஃபீல் பண்ணணும். ஏன்னா ஒரு திரைப்படங்கிறது சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எப்பேற்பட்ட ஹிட்டாக எடுத்துக்கும். டைட்டானிக் ஆகட்டும், அந்த இதாகட்டும்,
இவர் நடித்தார், கார்த்தி நடித்தார், அந்த இதாகட்டும், அது என்ன படம், ஒரு கைதி அதுவாகட்டும், அது ஆக்ஷன் பிளாக் தான் இருந்தாலும் சென்டிமெண்ட் இருக்கும். ஸோ எந்த படமும் சென்டிமெண்ட் இருக்கிற படம் ஹிட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த பட வரிசையில் இந்த படமும் ஹிட்டு தான். நல்ல ஹிட்டு, உண்மையாலுமே அருமையான ஒரு திரைக்கதையோட பண்ணுறாங்க. கடைசியில் அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒயின் ஷாப்பில் தேடிட்டு இருக்கும்போது அந்த இதில் இன்ட்ரடியூஸ் ஆகிறது தான் இந்த இவர் ஃபகத் ஃபாசில், ஒரு ரவுடி கேங்ஸ்டரு. இவர் உண்மையாலுமே ரவுடி, எல்லாத்தையும் அடிங்கன்னு அவர் தான் சொல்ல, இவர் அடிக்க மாட்டார். அப்புறம் கடைசியில் வந்து அடிப்பாரா மாட்டாரா இவன் அடிக்கவே மாட்டாருன்னு கடைசியாக அந்த ஒரு ஒரு காலகட்டத்தில் என்னாகும் அப்படின்னா, இந்த பசங்களுக்கு அவர் எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு. வீடு கொடுப்பாரு, ஃப்ரிட்ஜ் நிறையா ஆல்கஹால் கொடுப்பாரு, சிகரெட் பாக்கெட் கொடுப்பாரு, எல்லாமே அவர் பைக் ஒன்று புல்லட் வாங்கி கொடுப்பாரு, எல்லாமே கொடுத்து பண்ணுங்க அப்படின்னாரு. என்ன காரணத்துக்கு இது பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க அம்மா ஒரு பையன் அதில் ஒருத்தருப்பான், அவங்க அம்மாவோட கால் எடுப்பார். அது மாதிரி அவங்க அண்ணன் சொல்லுவாங்க, கேட்கும்போது இவர் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சென்டிமெண்ட்டு, நல்லா அவருக்கு தம்பியா அப்படின்ற மாதிரி பாசத்தோடு எல்லாமே பண்ணி கொடுப்பாரு. அவங்க அம்மா வந்து இவரை வந்து அடிக்கக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருப்பாங்க. அந்த சத்தியத்தை மீறக்கூடாதுங்களுக்கு இவர் யாரையும் அடிக்க மாட்டார், மற்றவங்கள தான் அடிக்க சொல்லுவார். அந்த 2-3 ஃபைட் சீன்லாம் இவர் அடிக்கவே மாட்டார். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அந்த 3 பசங்களோட ஒரு அம்மா வந்து ஃபோன் பண்ணும்போது இவர் எடுக்க பேசும்போது, என் பையன் எப்படி இருக்கான், என்னை பற்றி பேச மாட்டாங்க, என்னை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்லை உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க சொல்லி அவங்க அம்மா வந்து ஃபகத் ஃபாசிலை பற்றி சொல்லுவாங்க. உங்ககிட்ட உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க, நீ அவங்க அண்ணன் மாதிரி பார்த்துக்கிறியாம்மா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இவரும் அந்த அம்மா சென்டிமெண்ட் அவருக்கும் வரும். சரி, என்னடா நம்ம தம்பி மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்க அவனை அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அவனை கவலைப்படாதீங்க, நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால் அதுக்காக எல்லா விதையும் அவர் செஞ்சு கொடுப்பார். ஒரு அண்ணன் தம்பி பாசத்தில் செய்வார். சென்டிமெண்ட்டாகவே போகும். அப்புறம் கடைசி என்ன ஆகுன்னா, ஒரு காலகட்டத்தில் இவங்க உண்மையாலுமே ரவுடியான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது இந்த பையன் என்ன பண்ணுவான், ஒருத்தன் அந்த செவுத்தில் ஏற்கனவே ஒருத்தர் அவர் தம்பி பிரதர் சொல்லுவாங்க, அண்ணனை வெட்டி கொன்று அந்த ரத்தத்தை செவுத்தில் தெளிச்சிருப்பாரு. அப்புறம் அவரை எடுத்து கிச்சன்லேயே புதைச்சிருப்பாரு சொல்லியிருப்பாங்க. அது காமெடியாக தான் போகும் எல்லாமே. படம் அங்கங்கே காமெடி சிரிச்சிட்டே தான் இருக்கும், படம் நல்லா தான் இருக்கும். அப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது செவுத்தை சுரண்டி பார்க்கும்போது அந்த செவுத்தில் அந்த இது ஆயிருக்கும். அப்புறம் பசங்க பயந்துக்குவானுங்க. அப்புறம் கிச்சனில் போய் சரி கிச்சனில் தான் புதைச்சிருக்கான்னு சொன்னால் கிச்சனில் போய் பார்ப்பாங்க, அந்த மார்க் இருக்கும். அதனால் பயந்துட்டு தப்பிச்சு ஓடிலாம் சொல்லிட்டு வேற ஒரு ஃப்ரெண்டு இடத்துக்கு போயிடுவாங்க. அப்போ இவர் கண்டுபிடிக்கும் போது ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஃபோன் ஆன் பண்ணனா வரும், கால் வந்தோன்னே எங்கே இருக்கேன் நான் நைட் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நல்ல ஒரு இதாக மீட் ஆகும். ஒரு சென்டிமெண்ட்டு இல்லை வந்து நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க, எங்களை விடுங்க, நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பசங்க. அந்த இதில் இடையில என்னன்னா, அந்த சீனியர் அடித்தான் இல்லையா, அந்த பசங்களை இவர் போய் அடிப்பாங்க. அந்த சீன்லாம் மிச்சமாக இருக்காது. இன்ட்ரோலுக்கு முன்னாடி செம்ம நல்ல ஃபைட்லாம் நல்லா போட்டிருக்கும், ஆக்ஷன் பிளாக்கு அருமையாக இருக்கும். அந்த சீனெல்லாம் நல்லாவே இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக இந்த இவரோட இன்னொரு வில் அவரோட பாஸ் ஒருத்தர் இருப்பார். ஃபகத் ஃபாசிலோட பாஸ் யாருன்னா மன்சூர் அலிகான். அவர்கிட்ட வந்து தொழில் கற்றுக்குவார். அவர் என்ன பண்ணுவார், ஃபகத் ஃபாசில் வந்து அவருடைய இதெல்லாம் எடுத்துடுறாருன்னு சொல்லிட்டு, அதாவது ஐடென்டிட்டி, அவருடைய ஐடென்டிட்டி என்னன்னா அந்த நகை போட்டுட்டு இருக்கிறது, ஒயிட் ஷர்ட் போடுறது, அவர் கேங்ஸ்டர் மாதிரி வருது. இதை வந்து அவர் ஃபகத் ஃபாசில் வந்து எடுத்துட்டாரு. யாரை கேட்டாலும் ஃபகத் ஃபாசில் மாதிரி அவர் மாதிரி ட்ரெஸ் பண்ணுறீங்க, அவர் மாதிரி அவரோட ஐடென்டிட்டி தான் எனக்கு சொல்கிறாங்க, ஆனால் அவன் எங்கிட்டிருந்து போனவன், என்னோட ஐடென்டிட்டி அவன் எடுத்துட்டான், அதனால் அவனுக்கு கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் மன்சூர் அலிகான் ஒரு பக்கம் போவார். அந்த மன்சூர் அலிகான் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்து இந்த பசங்கிட்ட சொல்லுவார், நீங்கள் ஏதாவதுனா அவன் தனியாக இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கூப்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த கடைசி மீட் பண்ணுற டைமில் அந்த மன்சூர் அலிகான் குரூப் வரும். இவரை வந்து கொல்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அப்போ தான் ஃபகத் ஃபாசில் கடைசியாக ஃபைட் பண்ணுறாரு. ஒரு ஃபைட் வந்து அவருக்கு இருக்குது, நல்லா பண்ணுவார் அந்த ஃபைட், செம்மையான ஃபைட், மிச்சமான ஃபைட் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் கொண்டுட்டு மன்சூர் அலிகானையும் கொண்டுருவார். இந்த பசங்களை சொல்லும்போது அவங்க அம்மா கால் வரும்போது இவருக்கு என்ன ஆகுனா, சரி ஓகே, கொல்றதுக்காக இருந்தவர் அவங்க அம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால உண்மையிலுமே அந்த சீன்லாம் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட். கடைசியில் அவங்க கொல்ல மாட்டார், நீங்கள் போங்க போய் படிப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார். சீன் அழுகிற சீனு, காமெடி சீன், அழுகிறதே கூட டார்க் காமெடி, நல்லா சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் சென்டிமெண்ட்டாகவும் இருக்கும். கடைசியில் அவங்களை விட்டுருவார், போய் படிங்கிற அப்படின்ட்டு. இது வந்து இதாவது படம் நல்ல ஒரு திரைக்கதை. இதில் பெஸ்ட் என்னென்னா ஹீரோயின் இல்லாமல் பண்ணியிருக்காரு. ஹீரோயின், ஹீரோ, வில்லன், காமெடியன் எல்லாமே இவர் தான். தரமான ஒரு படம். இந்த படம் வந்து கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். வீட்டில் பார்த்தா, ஓடிடியில் பார்த்தா எந்த அளவுக்கு இது எஃபெக்ட் இருக்கான்னு தெரியாது, ஆனால் அதில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. தரமான படத்தை. இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா 10க்கு 9.7. உண்மையாலுமே ஒரு
திரைக்கதை, ஹீரோயின் இல்லாத ஒரு திரைக்கதையை அமைக்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். அப்படியே அந்த திரைக்கதையை அமைச்சாலும் ரசிக்கும்படியாக போர் அடிக்காமல் கொண்டு போகிறது அதை விட கஷ்டம். அதை விட இன்னொரு சிரமம் என்ன அப்படின்னா, அந்த படத்தை ஹிட்டு கொடுக்கறது, மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹிட்டாக கொடுக்கறது மிக மிக கடினமான ஒரு விஷயம். அந்த 3 விஷயத்தையும் இவர் நல்லா பண்ணியிருக்காரு. நடிப்பு திறமையாகட்டும், அப்புறம் திரைக்கதையாகட்டும், பின்னணி இசையாகட்டும், அதே சமயம் ஒரு போர் அடிக்காமல் கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு இது ரைமிங்கில் போகிற அந்த ஒரு ஷாட் வந்து அந்த திரைக்கதை வந்து அந்த டைமிங் உண்மையாலுமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த படம் அருமையான படம். மீண்டும் அடுத்த ஒரு திரை விமர்சனத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கில்பர்ட். பாய்.